ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரெட்மி பார்த்தீங்கன்னா அவங்களோட புதிய அப்டேட்டான MIUI12 அப்டேட் வந்து இப்போதைக்கு வந்து சைனாவில் ஒரு சில மொபைலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை நிறைய யூஐ சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்கவும் நல்ல ஒரு லுக்காகவும் நிறைய யூஐயில் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நண்பா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெட்மி பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா மொபைலுக்கு வந்து MIUI12 அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நம்ம செக்யூரிட்டி ஆப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. யூஏ சேஞ்சஸ்லாம் நிறையவே பண்ணியிருக்காங்க. இதை பற்றி சின்னதாக பார்த்துடலாம். இந்த ஆப்போட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை மாதிரி செக் பண்ணி உங்களோட மொபைலையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல யூஏயில் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செக்யூரிட்டி ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனர், செக்யூரிட்டி ஸ்கேன் அப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். க்ளீனர் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். நம்ம MIUI11 எப்படி யூஸ் பண்ணமோ அதே போல் தான் இதுலேயும். ஸோ இதில் அந்தளவுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இவங்க வந்து கொண்டு வரல. ஒரு சில ஃபீச்சர்ஸை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஸ்கேன் அப்படின்னு இருக்கும். செக்யூரிட்டி ஸ்கேன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஸ்கேன் வந்து என்னென்ன ஆப்ஸ் வந்து செக்யூரிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஏதாவது வைரஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஏ ஃபுல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கேனிங் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்குது. ஸோ இது இப்போ வந்து புதுசாக ஏற்கனவே இருந்தது தான், பட் இதை ஒரு சில அப்கிரேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன். இல்லை உங்களுக்கு வந்து நார்மல் பேட்டரி சேவரும் கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு வந்து அல்ட்ரா பேட்டரி சேவர் அப்படின்னு ஒரு புதிய ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க MIUI12. ஸோ நீங்கள் வந்து அல்ட்ரா பேட்டரி சேவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அல்ட்ரா பேட்டரி சேவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங் வந்து பேட்டரி லைஃப் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடையும் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி எவ்வளோ யூசேஜாக இருக்குது, எந்தெந்த ஆப்பில் வந்து அதிகமான பேட்டரி யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் வந்து கிராஃப் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதற்கான அப்டேட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக உங்களால் செக் பண்ணி வைக்க முடியும் நண்பா, செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு எந்த ஆப் வந்து அதிகமாக பேட்டரி லைஃப் வந்து பிடிச்சிருக்கோ அந்த ஆப் தேவையில்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த ஆப்பை கூட அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்புக்கும் நீங்கள் வந்து பேட்டரி சேவரை வந்து எனபிள் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷனும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஆப்புக்கு எந்த ஆப்பை வந்து அதிகமாக சார்ஜ் இருக்கிறோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பேட்டரி சேவரை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா கேமிங் பூஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களோட கேமிங் ஸ்பீடை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இது மூலமாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறப்ப இதை லாக் இருந்தால் இந்த பூஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விளையாடுறப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். தென் வந்து டீப் க்ளீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி MIUI11லேயே இருக்குது. இதில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது. சும்மா நார்மலாக என்ன ஃபைல்ஸ் இருக்கோ, எம்டி ஃபைல்ஸ், அப்புறம் டூப்ளிகேட் ஃபைல்ஸ், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தேவை அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நெட்வொர்க் செட்டர் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ்புக் க்ளீனர், வாட்ஸ்அப் க்ளீனர் அப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நீங்கள் தான் நெட்வொர்க் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அப்போலாம் எந்த விதமான ஆப்பும் தேவையில்லை. MIUI12 பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சிம்மில் வந்து நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட ஸ்பீட் எவ்வளோ அப்படிங்கிறத ஈஸியாக உங்களோட மொபைலே செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா என்னோடய சிம் வந்து ஜியோ. இந்த ஜியோவில் வந்து எவ்வளோ நெட்வொர்க் ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்துக்கிறேன். ஓகே, இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் நார்மல், அந்தளவுக்கு ரொம்ப பெரிய இதெல்லாம் எனக்கு இல்லை, நார்மலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல் எந்தெந்த ஆப் வந்து அதிகப்படியான நெட்டை வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு கேமிங் பூஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கேமில் வந்து அதிகமாக லாக் இருக்கோ அந்த கேமை வந்து ஆட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேமில் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அப்டேட் ரொம்ப நல்லாயிருக்கு நண்பா, கண்டிப்பாக உங்களோட மொபைலில் ட்ரை பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.